பேசிட்டு இருக்கிற? இல்ல உமா, எனக்கு என்னமோ அவ ஏதோ பண்ண போறான்னு தோணுது. ஆமாங்க, எனக்கும் ஒரு மாதிரி ஏதோ தோணுது. அவ கண்டிப்பா எதுவும் பிளான் போட்டு வச்சிருப்பா. என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? நான் எல்லாம் முடிச்சிருச்சு இல்லன்னு நினைச்சேன். ஆமா செல்வா, நானும் அப்படிதான் நினைச்சேன். இதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலதான் வரிக்கேசி எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க சொன்னதை உங்க அம்மா செய்யலன்றதுக்காக இவ்வளவு தூரம் குதிச்ச ஒரு பொம்பளை அவங்க பிளானை தவிடுபுடியாக்கி நாசமா ஆக்கி வச்சிருக்கோமே, நம்மள சும்மா விட்டுருமா? அதான் அவங்கள நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். ஆதாரமும் எல்லாம் வலுவா இருக்குது. நம்மள கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கும் நாளைக்கு கூப்பிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? ஜெயிலுக்கு தான் போக முடியும். இல்ல உமா, அவ என்கிட்ட ஒரு சவால் விட்டாளே, அதை கவனிச்சியா? நாளைக்கு விடியறதுக்குள்ள எங்க அம்மாவை நான் வெளியில எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் நடந்துருமா? அதுக்கு நான் பதிலுக்கு என்ன சொன்னேன்? உங்க அம்மாவை கண்டிப்பா நான் ஜெயில அனுப்பியே தீருவேன்னு சொன்னேன். என்னாலே கன்ஃபார்மா அந்த பொம்பளை அனுப்ப முடியும்ன்ற நம்பிக்கை இல்ல. ஆனா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்னு தான் அவகிட்ட சவால் விட்டுருக்கேன். அவங்க எல்லாம் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறாங்க உமா. நம்ம என்னதான் ஆதாரத்தை திரட்டிட்டு போய் அவங்க மேல போட்டாலும் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை யூஸ் பண்ணி அவங்க வெளியில வரதான் செய்வாங்க. அப்ப இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா சின்ன பொண்ணு? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப இதுக்கு மேலேயும் அந்த பொம்பளை நமக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அவியலால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவிய பொண்ணால முடியும். அம்மா செய்ய முடியாத காரியத்தை மக செஞ்சு காட்ட பாப்பா. அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமேதான் நமக்கு நிறைய விஷயம் இருக்குது ஹேண்டில் பண்ண. நாம எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் இதெல்லாம் சமாளிச்சாகணும். ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உமா. தூணே அசைச்சாச்சு, திரும்பதான் அசைக்க முடியாதா? கண்டிப்பா அவ கோல்மால் வேலை பாப்பா. ஆனா நாம எல்லாம் ஒன்னா இருந்தா அதெல்லாம் தவிடுபுடி ஆக்கணும், இப்ப செஞ்ச மாதிரி. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலமே வராதா? அப்படி இல்ல வர்க்கீஸ், ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் பிரச்சனை நமக்கு இருக்க போகுது. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். லூஸ் மாதிரி பேசாத வர்க்கீஸ். நீ என்ன பண்ண? பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது வேணா உங்களால இருக்கலாம், ஆனா அது வந்து முடிஞ்ச இடம் என்கிட்ட. அதனால இதை நான் சும்மா விட போறது கிடையாது. பாப்போமே, பணமும் அதிகாரமும் ஜெயிக்குதா இல்ல நீதியும் நேர்மையும் ஜெயிக்குதான்னு. சரி, இங்கே நின்றுக்கிட்டு பேசிட்டு இருந்தோம்னா இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகும். வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். என்கிட்ட பைக் இருக்குது, அதனால நானும் வர்க்கீஸும் பைக்ல போயிடுவோம். நீங்க ரெண்டு பேரும் வேணா வீட்டுக்கு கார்ல போங்க. கார் ஓட்ட தெரியும்ல? அதெல்லாம் சின்ன பொண்ணு சூப்பரா ஓட்டுவா. நாங்க போய்க்கிறோம். நாம இப்ப வீட்டுக்கு போக போறது இல்ல. ஏன் சின்ன பொண்ணு? எனக்கு ஏதோ இப்பயே தப்பா தோணுது. நம்ம முதல்ல அவங்க வீட்டுக்கு போலாம். எனக்கு என்னமோ ரெண்டு வீட்டிலுமே ஏதோ சம்பவம் பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தோணுது. முதல்ல நாம அவங்க வீட்டுக்கு போவோம். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி வாங்க பாத்துருவோம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பைக் எடுத்துக்கிட்டு சர்ச்சு வரைக்கும் போய் சர்ச்சில் அந்த பைக்கை விட்டுட்டு கார்ல வாங்க. முதல்ல நம்ம உங்க வீட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போவோம். அதுவும் சரிதான், ஒன்னா போனாதான் நல்லது. சரி சரி வாங்க, டக்குன்னு கிளம்புவோம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கண்டிப்பா கொடுப்பேன். அண்ணே, அடி ஏதாவது பட்டுக்குதானே? இல்ல பரவாயில்ல. அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாண்ணே, அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்க. இளங்கோ வாமக்கா, உடனே உங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு வரதுக்கான வேலையெல்லாம் செய்யணும். போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. சரிப்பா. 2 கார் இருந்துச்சேப்பா, ஒண்ணுதான் இருக்கு. அதான் தெரியல. இந்த கார் நானும் அம்மாவும் வந்தது. இதே காரை தான் நான் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி விட்டேன் உங்களை பிக்கப் பண்றதுக்கு. நீங்க அப்படியே வீட்டுல இருந்து தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்போ நம்ம ஆட்கள் கிட்ட கொடுத்த காரு ஒருவேளை போலீஸ் சேஸ் பண்ணிட்டாங்களோ? அவங்க தான் வந்த ஜீப்லயே போயிட்டாங்க. அப்படியே கார் சேஸ் பண்ணாலும் வந்த போலீஸுங்கள்ல ஒருத்தங்க தானே ஓட்டிட்டு போயிருக்கணும். அவங்க அப்படியே தானே போனாங்க எல்லாம் ஒரே ஜீப்ல. ஆமா. அப்போ இதுவும் அவங்க பார்த்த வேலை தானா? சந்தேகமே இல்ல, இது அவங்க பார்த்த வேலை தான். யார சொல்றீங்க? அம்மாவை மாட்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாலே ஒரு நெட்ட கொக்கு, அவ பார்த்த வேலை தான். அம்மாவை மாட்டி விட்டதும் இல்லாம நம்ம ஆட்களையும் மாட்டி விட்டு நம்ம காரையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா? சரி இருக்கட்டும்பா, ஒரு ஏரியாவை எடுத்துட்டு போயிட்டு போறாங்க. வாங்க நம்ம இந்த கார்லயே போவோம். இப்போதைக்கு நமக்கு அம்மா வெளியில வந்தா போதும். இது மாதிரி எத்தனையோ கார் நம்ம வாங்கலாம். ஆமா மக்களே, சரி காரை எடு. அண்ணே, சொல்லு இலக்கியா. உன் போனை கொஞ்சம் கொடுனே. ஏன் இலக்கியா? போனை கொஞ்சம் கொடுனே. ஃப்ரண்ட்ல இருக்குது, எடுத்துக்க. யாருக்கு இலக்கியா போன் போடுற? இருனே. அண்ணா, நான் இலக்கியா பேசுறேண்ணா. எங்க இருக்கீங்க? அப்படியா? சரி, நான் சொல்றது கொஞ்சம் பண்ணிருங்கண்ணே. அந்த வீட்டுல உயரமா ஒரு லேடி இருக்கும், அதை போட்டு தள்ளிருங்க. சரிண்ணே. இலக்கியா, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? ஆமாமா,
இலக்கியா அம்மா வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பண்ணலாம். இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. ஆமா இலக்கியா, சொல்றது கேளு. உடனடியா அவங்களுக்கு போன் போட்டு திருப்பி வர சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். என்ன இலக்கியா பிடிவாதம் இது? சொல்ல மாட்டேனே. அம்மா வெளியில வர்றதுக்குள்ள நான் ஏதாவது அவங்கள பண்ணணும். அப்போதான் நான் என் அம்மாக்கு பொண்ணுன்ற தகுதியே எனக்கு கிடைக்கும். நான் அவங்கள சும்மா விடுறதா இல்ல, விடவும் மாட்டேன். யார் சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் கேட்க போறதும் இல்ல. அண்ணே சொல்லு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போறோம்? ஆமா. வண்டியை திருப்பு. என்ன இலக்கியா சொல்ற? ஆமாண்ணே, வண்டியை திருப்பு. வண்டியை திருப்பி அவ வீட்டுக்கு போ. இப்ப எதுக்கு அவ வீட்டுக்கு? சொல்றத செய்யணே. அப்போ அம்மா? அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்கிறாங்க. நான் அவகிட்ட சொன்ன மாதிரி அம்மாவை விடியறதுக்குள்ள நான் வெளியில எடுத்துட்டு வந்துருவேன். முதல்ல நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அண்ணா என்ன சொன்னாங்களே? வீட்டுக்குள்ள போய் கதையை முடிச்சிட்டு சொன்னாங்க. ஆமா, என்ன நாமளும் இவ்வளவு நேரமும் ஏன் இங்க தேவையில்லாம நிக்கிறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வச்சுட்டாங்க. சரி வாங்க, சீக்கிரமா சட்டுப்புட்டு வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புவோம். இங்கேயே நிக்கிறது சரியில்லை. ஆமா ஆமா. எல்லாம் இங்கதான் தூங்குறாளுங்க. ஆனா பாப்பாவோ உயரமா இருக்கிற லேடி ஒன்று இருக்கும் வீட்டுல, அதை மட்டும் போட்டு தள்ளிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இங்க 4 பேர் இருக்கிறாங்க. நமக்கு என்ன, 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரையும் போட்டு தள்ளிடுவோம். அண்ணன் சொல்றது கரெக்ட் தானே? சரி, இப்ப எப்படி உள்ள போறது? கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா இந்த ஜன்னலாலேயே எகிரி குதிச்சு உள்ள போயிடலாம். ஆமா, கம்பியெல்லாம் எட்ட தான் இருக்குது. இதே மாதிரி வாங்க. மா மா. ஏய், யார்ல நீ? எப்படி ரூமுக்குள்ள வந்த? ஏய், எக்க யாருக்கா இது? தெரியலக்கா, ஏதோ கள்ள பையன் போல. ஆ, யாருமா இது? திருட வந்திருப்பாங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அம்மா. எக்க, ராஜபாட்டி குரல் மாதிரி கேக்குது. போய் கதவை திறந்து விடுங்கக்கா. இன்னைக்கு இவனை ராஜபாட்டி கிட்ட புடிச்சு கொடுத்து போலீஸ்ல ஒப்படைக்காம விட மாட்டேன். போலீஸ் முட்டி பேப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி திருடுறான்னு பாப்போம். கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடணும். இப்படியா திருடி சாப்பிடுவாங்க? இவனுங்க எல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் திருட மாட்டாங்கக்கா. நீங்க போங்க, அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. இவனை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும். அம்மா, எத்த வசந்திகா விடுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். பாண்டி வா, உள்ள வா. எவ்வளவு திமிருடா? மொத்தம் எத்தனை பேர்டா வந்தீங்க? சொல்றா. அவன் சொல்ல மாட்டானே. கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுவோம். அங்க சொல்லிதானே ஆகணும். வெளுக்கிற வெளியில அங்க சொல்லிடுவான். தெரியலனே, ஜன்னலோடி குதிச்சு உள்ள வந்திருக்கான். வசந்தி அக்கா, ராணி அத்தா, கோபுரம் தேவி அத்தை இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒன்னா புடிச்சிருக்காங்க. அந்த அம்மா கதவு திறந்தாங்க. உள்ள வந்து இவனை இப்பதான் இழுத்துட்டு வெளியில வரேன். டேய், நீங்க எல்லாம் அந்த எம்பியோட அடியாளுங்க தானே? இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்லுடா, உன் கூட்டாளிகளா இங்க? செல்வா, இப்படி எல்லாம் இவங்கிட்ட கேட்டா செல்லாது. அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேக்கணும். வர்கீஸ், நான் இருக்கிற கோவத்துக்கு என் கையில எல்லாம் இவனை விட்டீங்கன்னா நான் இவனை கொலை பண்ணி கடாசிடுவேன். அந்தால நீங்க எல்லாம் சேர்ந்து இவனை மூஞ்சி முகரை பேத்தி நான் இவனை கொலை பண்ணி நாம எல்லாம் போய் ஜெயில உட்காருதா? இவனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே விடுவோம். அங்கேயே நல்லா கையை காலை உடச்சி கேட்பாங்க, பதில் சொல்லட்டும். என்னடா மாமியார் வீட்டுக்கு போறியா? ராஜமாண்டி, வெளியில கார் இருக்குது, இவனை அதில் தூக்கி போட்டு கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வாங்க. சரிண்ணே. காரை மறுபடியும் எடுத்துட்டு வந்துரு ராஜமாண்டி, அது நம்ம கார் கிடையாது. சரிண்ணே. அண்ணா, நீ எங்கண்ணே இங்க வந்த? ராஜபாண்டி தான் கூட்டான் செல்வா. சரிண்ணே. சரி செல்வா, நீ இரு. தனியா போயிருக்கிறான்ல ராஜபாண்டி, 2 பேரும் எப்படி அவனை அடக்க முடியும்? நானும் அவனுக்கு கூட போயிட்டு வரேன். சரிண்ணே, பத்திரமா போயிட்டு வா. சின்ன பொண்ணு. ராணி அக்கா, இந்த பிள்ளை எங்கக்கா இங்க வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியலையே தேவி. பாப்போம், நீ சொன்ன மாதிரியே நடந்துருக்கு சின்ன பொண்ணு. அப்போ நம்ம வீட்ல சின்ன பொண்ணு வா. சின்ன பொண்ணு இப்பயே கிளம்புவோம். சரி உமா. வர்கீஸ், என்னமா ஆச்சு? எல்லாம் ஒன்னா இருக்கிறீங்க. நீ எப்படிமா இந்த நேரத்துல இங்க வந்த? ஆமா செல்வா, 4 பேருமே வெளியில இருந்துட்டா உள்ள வந்தீங்க. எங்க போனீங்க 4 பேரும்? மைனிய, அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். இப்ப மறுபடியும் எங்களுக்கு ஒரு இடத்துல போகணும். போயிட்டு வர மைனியா. செல்வா, செல்வா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எங்கேயோ பதட்டமா போறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். என்ன விஷயம்க்கா? ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குக்கா, அதை மட்டும் என்னால சொல்ல முடியுது நிச்சயமா. சரி, போயிட்டு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் என்னதுன்னு. அதுவும் கரெக்ட் தான் தேவி. கடவுளே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அந்த பிள்ளை வேற இவ்வளவு தூரம் இங்க வரைக்கும் வந்து ஓடுது. பதட்டமா ஆறீங்கக்கா, எதுவா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.